வணக்கம் நண்பர்களே. சமையலறையில் கல் உப்பை எங்கே வைக்கணும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். உப்பு என்பது உணவில் சுவை மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ மற்றும் ஆன்மீக பயன்களையும் கொண்டது. கல் உப்பு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டு சுத்தமானது மற்றும் பல்வேறு சுவையியல் மற்றும் ஆன்மீக பயன்களை வழங்குகிறது. இது நம் உடலுக்கு தேவையான மினரல்கள் கொண்டுள்ளது. சமையலறையில் கல் உப்பை வைக்கும்போது சில முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டும். சமையலறையில் அடுப்பை நோக்கி பெண்கள் சமையல் செய்யும்போது வலதுகை பக்கத்தில் உப்பு ஜாடி இருக்க வேண்டும். இது செல்வம் மற்றும் வளம் சேர்க்க உதவுகிறது. வைக்க வேண்டிய திசை என்று பார்த்தால், சமையலறையில் உப்பை தெற்கு கிழக்கு, அதாவது அக்னி அல்லது லட்சுமி கோணம் பகுதியில் வைக்கவும். நேரடியாக அடுப்பின் அருகே வைக்காதீர்கள். வெப்பம் உப்பின் ஆன்மீக சக்தியை குறைக்கும். உப்பின் ஜாடி மூடியதாக இருக்க வேண்டும். மூடிய ஜாடியில் உப்பு வைப்பதால் அது தூசு மற்றும் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. உயரத்தில் வைக்காதீர்கள். உப்பின் ஜாடியை உயரத்தில் வைக்க வேண்டாம். அது கையில் எடுக்க எளிதாக இருக்க வேண்டும். உப்பின் ஜாடி சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கான அல்லது பழைய ஜாடியில் உப்பு வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஆன்மீக பயன்கள் என்று பார்க்கும் பொழுது, உப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதன் ஜாடி மற்றும் மூடி சுத்தமாக பளிச்சென இருக்க வேண்டும். அழுக்குடன் அசுத்தமான கையால் உப்பை தொடும்போது வீட்டில் பணக்கஷ்டம் வந்துவிடும் என்கிறார்கள். மேலும் உப்பின் ஜாடியை சுத்தமாக வைத்தால் வீட்டில் அமைதி மற்றும் செல்வம் சேரும். உப்பை எப்படி பயன்படுத்தணும் என்று பார்த்தால், உப்பை பயன்படுத்தும்போது சில முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டும். உப்பை எடுக்க சுத்தமான கரண்டி அல்லது ஸ்பூன் பயன்படுத்த வேண்டும். கையில் நேரடியாக எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். பழைய உப்புகளை நீக்கி புதிய உப்புகளை சேர்க்க வேண்டும். பழைய உப்புகளை கரைத்து வீட்டின் சுற்றிலும் தெளிக்கலாம். பிரம்ம முகூர்த்தம் என்று பார்த்தால், அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் உப்பை கையில் வைத்து ஓம் மகாலட்சுமி நமஹா என்று ஜபம் செய்யலாம். இது செல்வம் மற்றும் வளம் சேர்க்க உதவுகிறது. அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சமையலறையில் சின்ன உப்பு தூவி ஓம் லட்சுமி நமஹா என்ற ஜெபம் செய்யலாம். இது செல்வம், அமைதி மற்றும் வளம் வர உதவும். உப்பை சிறிய அளவில் லட்சுமி அல்லது வீட்டுப் பரிபாலகர் கடவுளுக்கு பிரசாதமாக தரலாம். இது வீட்டில் சுத்தம், வாழ்வு மற்றும் செல்வத்தை குறிக்கிறது. சமையலறையில் கல் உப்பை சுத்தமாக மூடிய கப்பில் சரியான திசையில் வைக்குதல் என்பது வெறும் சமையல் நடைமுறை மட்டுமல்ல, அது வீட்டில் நல்ல சக்தி, அமைதி மற்றும் செல்வம் நிலைநிறுத்தும் ஆன்மீக முறையும் ஆகும். நல்லது அள்ளித்தரும் உப்பு வீட்டில் செல்வம், அமைதி மற்றும் கடவுளின் அருளை கொண்டுவரும் என்பதை நம்பிக்கையுடன் பின்பற்றுங்கள். இத்துடன் ஆன்மீகம் சார்ந்த உப்பை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த பலன்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.